நான் ஒண்ணு நெனச்சேன், அது ஒண்ணு நடக்குது. எப்பவுமே ஃப்ரைடேனா எங்க வீட்ல வந்து சாம்பார் தான் வப்போம். சரி நம்ம மாத்தி ட்ரை பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை இருந்துச்சா, சரி அத வச்சு நம்ம முருங்கைக்கீரை கடையல் செஞ்சிடலான்னு நான் ஒரு பிளான் பண்ணா, பருப்பெல்லாம் வேக வச்சுட்டேன். பருப்பு வேக வச்சுட்டு கீரைய வாஷ் பண்ணி சேர்க்கலான்னு பார்த்தா, கீரைலாம் ஒரு மாதிரி இருக்கு. பூச்சி வந்த மாதிரி. நான் கிளீன் பண்ணி வைக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா எனக்கு வந்த சோதனை! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சுச்சு. இதையே வந்து பருப்பு குழம்பா மாத்திட்டா என்னன்னு சொல்லிட்டு. இந்த பருப்பு குழம்பும் வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும். சரி வசதியா போச்சு. வெள்ளிக்கிழமை சாம்பார் தானே வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதுவும் சாம்பார் கணக்குல தான் வரும்னு சொல்லிட்டு, நான் வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து பொரியலுக்கு வந்து நான் வெண்டைக்கா தான் செய்ய போறேன். நெறைய பேர் வந்து இந்த வெண்டைக்கா வழுவழுன்னு இருக்குன்னே சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. பிடிக்காது சிலருக்கு. என் ஹஸ்பண்டுமே ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் இருந்தாங்க. ஆனா, நான் இந்த மாரி வந்து வெண்டைக்கா பொரியல் செஞ்சு குடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவங்களே வந்து லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. வெண்டைக்கா பொரியல்ல வந்து அந்த வழுவழுன்னு இல்லாம இருக்கணும்னா, நம்ப ஒரு கடாயில ஃபர்ஸ்ட்டே வந்து வெண்டைக்காய ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது ஆறுன பிறகு நம்ம பொரியல் செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து வெண்டைக்கா பொரியல்ல வெறும் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்து செஞ்சிருக்கேன். நான் எப்பவுமே அப்படிதான் செய்வேன். ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும்.